நம்ம ஊர் சாப்பாடே சாப்பாடு தான் சாந்தி. எத்தனை வருஷம் ஆச்சு சாப்பிட்டு. நல்லா சாப்பிடுனே. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தட்டா? இல்லை இல்லை, போதும் போதும், நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். அண்ணி உங்களுக்கு எதுவும் வேணுமா அண்ணி? இல்லை சாந்தி, இதுவே போதும். எங்க மச்சானுங்க? மச்சானுக்கும் சாப்பிட கொடுமா? அண்ணே, நாங்களாம் நேரத்திலேயே சாப்பிட்டோண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க. ஓ சரிம்மா. கல்யாண வேலையெல்லாம் எந்த அளவில் இருக்கு? எல்லாம் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குண்ணே. சொந்தக்காரங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியாச்சு. மண்டபம் சாப்பாடுன்னு எல்லாம் சொல்லியாச்சுண்ணே. இனி புடவை நகையெல்லாம் தான் வாங்க வேண்டியது இருக்கு. புடவை நகையெல்லாம் இன்னும் வாங்கலையா சாந்தி? புடவை ஜாக்கெட்டெல்லாம் தைச்சு கிடைக்கிறதுக்கு நாளாகுமே. இல்லை நீ, அவளோட கல்யாண புடவை தான் தைச்சு கிடைக்க நாளாகும். அதனால அதை முன்னாடியே அவளுக்கு மட்டும் ஒரு புடவை எடுத்து தைக்க கொடுத்துருக்கோம். இனி நம்மளுக்கெல்லாம் தானே. அதனால புடவை நகை எல்லாம் நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு மாப்பிள்ளைக்கு நகை எல்லாமே ஒன்றா போய் வாங்கிடுவோன்னு தான் நீங்கள் வரட்டும்னு வாங்காமல் காத்திருக்கோம். அப்படியே சாந்தி? சரி சரி, அப்போ ஒன்றா போய் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அப்போ சாந்தி இன்னைக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம்மா? அண்ணே, நீங்கள் இன்னைக்கு தானே வந்திருக்கீங்க. இன்னைக்கு வண்டியிலலாம் வந்து ரொம்ப கலப்பாக இருப்பீங்க. இன்னைக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு போய் எல்லாம் வாங்கிக்கிடலாம். ஓ அப்படியா? சரி சரிம்மா. ஆண்டி, இன்விடேஷன் எல்லாம் அடிச்சாச்சா ஆண்டி? இன்விடேஷன் எல்லாம் அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுப்பா. இனி கீர்த்தியோட ஃப்ரெண்டுங்க மாத்திரம்தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க, கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஓ அப்படியா ஆண்டி? ஓகே ஆண்டி. அப்போ கீர்த்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நானும் கீர்த்தியும் போய் இன்விடேஷன் வச்சுட்டு வந்துடுறோம் ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வாங்க. மடி வசந்தி, நம்ம நேற்று கல்யாணத்துல அந்த ஒரு பிள்ளைய பார்த்தோம்ல, அதை சரவணனுக்கு பேசுவோமான்னு சொல்லிட்டு அது என்ன ஏதும் விசாரிச்சியம்மா? நான் உமா கிட்ட சொல்லி கேட்க சொன்னேன் லட்சுமி அக்கா. அது ஏதோ அந்த கல்யாண பொண்ணோட சித்தப்பா பொண்ணு தானா. சரி கேட்டு சொல்றேன்னு உமா சொல்லிச்சு. அப்படியா வசந்தி? சரி சரி. இதான் உமாக்காவே வந்துட்டாங்களே. ஏ உமா, நான் அந்த சரவணனுக்கு ஒரு பிள்ளைய பார்த்தேன்னு சொன்னல, அந்த பிள்ளைய பத்தி எதுவும் விசாரிச்சியா? கேட்டு பார்த்தேங்க. அவங்க கல்யாண பொண்ணோட சித்தப்பா பொண்ணு தானா. அதான் சரி இப்போ கல்யாணம் எதுவும் பார்க்கறாங்களான்னு கேட்டேன். படிச்சு முடிச்சிருச்சு, பாப்போன்னு சொல்லியிருக்காங்க. நாம இந்த கல்யாண மறுவீடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு பாப்பங்க. சரி உமா, ஒன்றும் அவசரம் இல்லை. இந்த மறுவீடு இருவீடு அது இதுன்னு எல்லாம் முடியட்டும் பார்த்துக்க. எல்லாம் ஃப்ரீயானதுக்கு அப்புறமா போய் கேட்டுக்கிடுவோம். சரிக்க. லட்சுமி அக்கா, அதெல்லாம் முடியறதுக்குள்ள நீங்கள் எதுக்கும் சரவணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வச்சுக்கோங்க. கடைசியில் பொண்ணு பார்க்க போகிற அன்னைக்கு இல்லை முடியாது வேண்டான்னு ஏதாவது சொல்ல போகிறான். சரி சின்ன பொண்ணு, நான் அவங்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இல்லை சரவணன், சும்மா தான் இருக்கேன். ஆனால் துபாயிலேருந்து மாமா அத்தை அப்புறம் அந்த கிருஷ்ணா எல்லாருமே வந்துட்டாங்க. அதுதான் ரொம்ப பயமாக இருக்கு எனக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் கூட பண்ண முடியாது. சரி, அதெல்லாம் பரவாயில்ல கீர்த்தி, நீ சேஃபா இரு, அது போதும். சரி, இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க? கீர்த்தி. ஐயோ சரவணன், ஒரே நிமிஷம் லைன்லயே இருங்க. ஹே கீர்த்தி, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். ஹே ஓகே. ஆண்டி என்னமோ உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இன்விடேஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடுவோமா? இல்லை இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் முன்னாடியே இன்விடேஷன் வச்சுட்டேன். ஹே கீர்த்தி, என்ன இப்படி சொல்கிற? ஆண்டி தான் சொன்னாங்க நீ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும்னு. அதான் நான் முன்னாடியே எல்லாருக்கும் இன்விடேஷன் வச்சுட்டேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? சரி ஓகே. இருந்தா என்ன, நம்ம 2 பேரும் வீட்டில் கல்யாணத்துக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக வெளியே போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம். என்ன, ஓகேவா? நான் ஒன்றும் வரல. ஹேய், என்ன கீர்த்தி இப்படி சொல்கிற? நம்ம என்னதான் மேரேஜுக்கு அப்புறம் ஜாலியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாலும் மேரேஜுக்கு முன்னாடி இப்படி திருட்டுத்தனமாக ஜாலியாக ரவுண்ட் அடிக்கிற மாதிரி வராது தெரியுமா? இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ். ஐயோ, அதான் நான் வரலன்னு சொல்கிறேன்ல. ஹே, என்ன கீர்த்தி இப்படி சொல்கிற? இன்னும் 10 நாள் தான் இருக்குது.
அதுக்கப்புறம் நீ என்னோட ஒய்ஃப். ஐயோ எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், ப்ளீஸ் விட முடியுமா? ஹேய், தலைவலியா? ஓகே ஓகே, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வரேன். சொல்லுங்க சரவணன், அந்த கிருஷ்ணா வந்துட்டான். ஓ சரி கீர்த்தி, பார்த்து நீ யார்கிட்டயும் மாட்டிக்காத. இல்ல சரவணன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரவணன். இந்த கல்யாணத்தை எப்படியும் நிறுத்திடலாம்ல? கண்டிப்பா நிறுத்திடலாம் கீர்த்தி, அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கீர்த்தி, பேசாம நம்ம ஒண்ணு பண்ணலாமா? என்னது சரவணன்? நீ தான் சொன்னல இந்த கிருஷ்ணா ரொம்ப நல்லவன்னு, பேசாம அவன்கிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லிட்டா என்ன? என்னது, கிருஷ்ணா கிட்ட சொல்றதா? ஐயோ, அவன் வீட்ல சொல்லி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? ஆமா, இதுக்கு மேல உங்க வீட்டுல பிரச்சனை ஆகிறதுக்கு என்ன இருக்கு கீர்த்தி? உங்க அப்பாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் என்ன? எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னா போதாதா? அதுவும் சரிதான். அப்புறம் என்ன, பேசாம கிருஷ்ணா கிட்ட நம்ம லவ் மேட்டரை சொல்லுவோம், அவனே நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டான்னா சந்தோஷம். இல்ல டென்ஷன் ஆகி வீட்டுல வந்து சொன்னாலும் நமக்கு நல்லது தானே. எப்படியும் இந்த விஷயம் தெரிஞ்சா உன் மாமாவும் அத்தையும் இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டாங்க. அப்புறம் என்ன, கல்யாணம் நின்னுடும். நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரவணன். கிருஷ்ணா கிட்ட நான் பேசட்டுமா? இல்ல கீர்த்தி, நீ கிருஷ்ணா கிட்ட எதுவும் வீட்டுல வச்சு சொல்ல வேண்டாம். நீ எப்படியாவது கிருஷ்ணாவை வெளியே கூட்டிட்டு வா, நானும் வரேன். ஹலோ சரவணன். சொல்லு கீர்த்தி. சரவணன், நீங்க சொன்ன மாதிரி நான் கிருஷ்ணாவை இன்னைக்கு எப்படியாவது பேசி நம்ம எப்பவுமே மீட் பண்ணுவோமே அந்த பார்க்கு கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்களும் அங்க வந்துருங்க. ஓகே கீர்த்தி, நான் வந்துடுறேன். சரி சரவணன், அப்ப நான் போனை வச்சிடுறேன். எப்படியாவது கிருஷ்ணா கிட்ட பேசி பார்க்குக்கு கூட்டிட்டு போயிடணும். மாம், இந்த கீர்த்திக்கு என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல மாம். என்னப்பா கிருஷ்ணா சொல்ற? கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள நீ வந்து இப்படி சொல்ற? என்னாச்சு? இல்ல மாம், நான் பேசலான்னு போனாலே அவ என் கூட சரியாவே முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறா. அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இல்லப்பா கிருஷ்ணா, அப்படியெல்லாம் இருக்காது. அப்படி ஏதாவது இருந்தா அவ முன்னாடியே சொல்லியிருப்பாள்ல. இல்ல மாம், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? கிருஷ்ணா, கிருஷ்ணா, என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் வைக்க மறந்துட்டேன். நம்ம 2 பேரும் போய் வச்சுட்டு வந்துடலாமா கிருஷ்ணா? ஓ, போலாமே கீர்த்தி. ஓகே கிருஷ்ணா, நான் வெளியே இருக்கேன், நீ வா, நம்ம போயிட்டு வந்துடலாம். சரி கீர்த்தி, இப்ப வந்துடுறேன். ஏண்டா, என்னமோ கீர்த்திக்கு ஒன்றும் பிடிக்கல அப்படி இப்படின்னு சொன்ன, இப்ப பாரு அவளே வந்து வெளியே போலான்னு கூப்பிடுறா. பிடிக்காமையா கூப்பிடுவா? எஸ் மாம், நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன் மாம். சரிப்பா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே மாம். இந்த உமா வீட்டு சம்பந்தத்தை பத்தி எப்படியாவது சரவணங்கிட்ட சொல்லணுமே. அப்பா முருகா, எப்படியாவது என் மாமன் சரவண இந்த சம்மதத்துக்கு சரின்னு சொல்லணும். அப்பா சரவணா. என்னம்மா? எங்கப்பா, வெளியே எங்கேயும் கிளம்பிட்டியா? ஆமாம்மா, ஒரு சின்ன வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா சரி. என்னம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்க போல? அது இல்லப்பா, நீ ஏதோ வேலையா போற, நீ போயிட்டு வாப்பா, அப்புறம் பேசிக்கிடுவோம். இல்லம்மா, பரவாயில்ல, சொல்லுங்க. அது வந்துப்பா சரவணா, நம்ம உமா இருக்குதுல்ல, அதோட வீட்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன்ல நேத்து. ஆமாம்மா. அது அந்த கல்யாணத்துல ஒரு பிள்ளைய பார்த்தேன்ப்பா, நல்ல அம்சமா இருந்துச்சு. கேட்டப்போ அது கல்யாண பொண்ணோட சித்தப்பா பொண்ணுன்னு சொன்னாங்க. அதான். அதுக்கு என்னம்மா? அது இல்லப்பா, அந்த பிள்ளைய உனக்கு பேசி முடிப்போமான்னு. அம்மா, என்னம்மா நீங்க? நான் கீர்த்தியை விரும்புறது உங்களுக்கு தெரியாதாம்மா? புதுசா ஒரு சம்பந்தம்னு பேசிட்டு வந்திருக்கீங்க. அட அது இல்லப்பா, அதான் அந்த பிள்ளை இல்லைன்னு ஆயிடுச்சேப்பா. அந்த பிள்ளைக்கு வேற இந்த மாசம் கல்யாணம் வேற ஆக போகுது. அதான். அதுக்குன்னு
உடனே இப்ப எனக்கு வேற பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறதுக்கு என்னம்மா அவசரம்? ஐயோ அவசரமெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரவணா. அந்த பிள்ளை பார்க்கறதுக்கு நல்லா லட்சணமா இருந்துச்சு. அதான் கேட்டப்போ சரி கொடுப்பாங்க பேசி பார்ப்போம்னு சொல்லிச்சு உமா. அதான் சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவங்க கிட்ட சொல்லலாமேன்னு தான்ப்பா கேட்டேன். அம்மா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுக்கு எந்த அவசரமும் இல்லை. உங்களுக்கு தான் தெரியும்லம்மா, ஏகப்பட்ட செலவு. அது மட்டும் இல்லாம இனி கடன் எல்லாம் கட்டி இனி கொஞ்சம் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும். அதனால இப்பத்திக்கு கல்யாணங்கிற பேச்செல்லாம் எதுவும் வேணாம்மா. நீங்க யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், சரியா? என்னப்பா சரவணா இப்படி சொல்ற? எங்களுக்கும் உனக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்காதாப்பா? அம்மா, நான் என்ன கல்யாணமே வேண்டானாமா சொல்றேன், இப்பத்திக்கு வேண்டான்னு தானம்மா சொல்றேன். கொஞ்ச நாள் போகட்டும்மா, அப்புறம் எல்லாம் சரியாயிரும். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிப்பா சரவணா. இதுக்கப்புறம் என்னோட கல்யாண விஷயமா யாருக்கிட்டையும் எதையும் பேசாதீங்கம்மா, சரியா? சரிப்பா சரவணா. சரிம்மா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ச்சே, எப்படியாவது சீக்கிரத்துல இவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அந்த பிள்ளை வேற நல்ல அம்சமா இருந்துச்சு. ஏன் இனி என்ன பண்றது? உமா கிட்ட போய் வேண்டான்னு சொல்ல வேண்டியதுதான். ஹே கீர்த்தி, நம்ம எங்கே போகிறோம்? உன் ஃப்ரெண்டு வீடு எங்கே இருக்கு? எப்படி போகணுன்னு வழி சொல்லு கீர்த்தி. நீ போயிட்டே இரு கிருஷ்ணா, நான் வழி கரெக்டாக சொல்கிறேன். ஓகே. கிருஷ்ணா, அங்கே ஒரு பார்க் தெரியுதுல்ல, அங்கே நிறுத்திக்கோ. என்னது பார்க்கா? உன்னோட ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுன்னு தானே சொன்னேன். ஆமாம் கிருஷ்ணா, என் ஃப்ரெண்டு அந்த பார்க்கில் தான் இருக்கா. அங்கேயே பார்த்து இன்விடேஷனை கொடுத்துடலாம். ஓ அப்படியா? ஓகே. ஹே கீர்த்தி, ஏதோ உன் ஃப்ரெண்டுக்கு இன்விடேஷன் கொடுக்கணுன்னு கூட்டிகிட்டு வந்தேன். யார் இது? இதுதான் உன்னோட ஃப்ரெண்டா? அது வந்து கிருஷ்ணா, இது என்னோட ஃப்ரெண்ட் இல்லை. இவர் பேர் சரவணன். இவரும் நானும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம் கிருஷ்ணா. என்னது? லவ் பண்ணுறீங்களா? எவ்வளோ தைரியம் இருந்தா இது நீ என்கிட்டயே சொல்லுவ? இன்னும் 10 நாளில் என் கூட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இவனை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற? இரு இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு போய் அங்கிள் கிட்ட சொல்கிறேன். ஹலோ பிரதர், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க பிரதர். ஹே மேன், யாருக்கு யாரு பிரதர்? இங்கே பாரு, இந்த விஷயம் மட்டும் என்னோட அங்கிளுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன்னைய உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு, தெரியுமா? ஐயோ பிரதர், கீர்த்தியோட அப்பாக்கு எல்லா விஷயமும் ஆல்ரெடி தெரியும் பிரதர். வாட்? அங்கிளுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? தெரிஞ்சும் அவர் உன்னை எப்படி சும்மா விட்டாரு? ஐயோ, அதெல்லாம் பெரிய கதை பிரதர், அதை விடுங்க. இப்ப சொல்ல வர்ற விஷயத்தை மட்டும் கேளுங்க. நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஏ கீர்த்தி, வா வீட்டுக்கு போகலாம். ஐயோ கிருஷ்ணா ப்ளீஸ், நாங்கள் சொல்கிறத கொஞ்சம் கேளு கிருஷ்ணா. நானும் சரவணனும் லவ் பண்ணுறது எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே தெரியும் கிருஷ்ணா. ஆனால் அவர் எங்கள் லவ்வை ஏற்றுக்கல கிருஷ்ணா. அதான் உன்கிட்ட சொன்னால் நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணுதான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். எனது? ஹே கீர்த்தி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை என்கிட்டயே வந்து உன்னோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு கேட்குற. என்னை பார்த்தா உனக்கு என்ன காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? ஐயோ கிருஷ்ணா, அப்படியெல்லாம் இல்லை கிருஷ்ணா. நான் சொன்னால் நீ புரிஞ்சுக்க வேணுதான். என்ன புரிஞ்சுக்கணும்? இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம், சரியா? பிரதர், கொஞ்சம் நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோங்க பிரதர். நாங்க 2 பேரும் ரொம்ப சின்சியரா லவ் பண்றோம். ஹே மேன், இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் 2 பேரும் எவ்வளோ சின்சியராக வேணால் லவ் பண்ணிட்டு போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இதுக்கப்புறம் கீர்த்தி என்னோட ஒய்ஃப். அதனால் இனிமே அவளை பார்க்குறதோ பேசுகிறதோ எதுவும் நீ வச்சுக்க கூடாது, புரிஞ்சுதா? ஹே கீர்த்தி, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அதெல்லாம் மாற்ற முடியாது, சரியா? கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ தூரம் ஆயிடுச்சு.
இன்னும் 10 டேஸில் மேரேஜ். இப்போ போய் நீ வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணா அது எனக்கு தான் அசிங்கம். அதை நான் பண்ண மாட்டேன். நீ என்ன தான் கல்யாணம் பண்ணி ஆகணும், புரிஞ்சுதா? வா போகலாம். ஐயோ சரவணன், சரவணன். ஹே கீர்த்தி, எதுக்கும் பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். அண்ணி, இந்த கீர்த்தியும் கிருஷ்ணா தம்பியும் எங்கே போயிருக்காங்க அண்ணி? உங்ககிட்ட எதுவும் சொல்லிட்டு போனாங்களோ? அட ஆமாம் சாந்தி, அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுதே. ஏதோ கீர்த்தியோட ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு தான் போனாங்க. கீர்த்தியோட ஃப்ரெண்டுக்கா? சரி, கிருஷ்ணா தம்பி தான் கூட இருக்கே. ஓ அப்படி அண்ணி, சரி சரி அண்ணி, பொறுமையாக வரட்டும். போன் அடிக்கு. ஹலோ, என்னது? எந்த ஆஸ்பத்திரி? என்னாச்சு சாந்தி, என்னாச்சு? ஐயோ அண்ணி, நம்ம கீர்த்தி கிருஷ்ணா தம்பி வெளியே போயிருந்தாங்கல்ல, அவங்கள ஏதோ வண்டி இடிச்சிட்டான், ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். ஐயோ ஐயோ, என்ன சாந்தி சொல்ற? எந்த ஆஸ்பத்திரி? ஐயோ அண்ணி, இங்க பக்கத்துல இருக்கிற ஆஸ்பத்திரியில தான் சேர்த்திருக்காங்களாம். வாங்க போவோம். ஏங்க ஏங்க, ஏன் என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? எனக்கு நம்ம கீர்த்தியும் நம்ம கிருஷ்ணாவும் வெளியே போயிருந்தாங்க. அவங்க வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். பக்கத்துல ஏதோ ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களாம். என்னம்மா சொல்ற? வா உடனே போவோம். அண்ணே, அவருக்கு கூப்பிட்டு சொல்லுங்க அண்ணே. அதெல்லாம் போற வழியில சொல்லிக்குவோம்மா. வா போவோம். ஏங்க, நம்ம பொண்ணு கீர்த்திக்கு ஏதோ ஆயிருக்காது இல்லைங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுங்க. நீ அழாத சாந்தி, எதுவும் இருக்காது. ஐயோ ஆண்டவா, கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சே. டாக்டர், எங்க பொண்ணுக்கும் மருமகனுக்கும் இப்ப எப்படி இருக்குதுங்க டாக்டர்? நாங்க போய் பார்க்கலாமா? சார், அந்த பையனுக்கு தலையில் லைட்டாக அடிபட்டிருக்கு, அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் காலில் கொஞ்சம் பலமாக அடிபட்டு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் அந்த பையனை வேணால் போய் பார்க்கலாம். ஐயோ என்னங்க இது? கீர்த்திக்கு காலில் ரொம்ப அடிபட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமா இருக்குதுங்க. எதுவும் இருக்காது சாந்தி, அதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இரு பாப்போம். நம்ம முதல்ல போய் மருமகனை பார்க்கலாம், வா. என்னப்பா கிருஷ்ணா ஆச்சு? இப்படி அடிபட்டு கிடக்குறியப்பா. என்ன மாப்பிள்ள ஆச்சு? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஐயோ அங்கிள், நானும் கீர்த்தியும் பைக்கில் வந்துட்டு இருந்தோம் அங்கிள். அப்போது சடனாக ஒரு கார் வந்து மோதிடுச்சு அங்கிள். எனக்கு தலையில் பலமாக அடிபட்டதும் நான் மயங்கி விழுந்துட்டேன் அங்கிள். அப்புறம் கீர்த்திக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. கீர்த்தி எங்கே அங்கிள்? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. காலில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்குப்பா. என்னது? கீர்த்திக்கு ஃப்ராக்சர் ஆயிடுச்சா? ஐயோ, வாங்க அங்கிள் போய் பார்க்கலாம். டேய் நீ இருடா, உனக்கே இப்படி அடிபட்டிருக்கு, நீ படுத்துக்க, அப்புறமா பார்க்கலாம். ஐயோ இல்லைம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை.
எனக்கு சின்ன காயம்தான். வாங்க போய் கீர்த்தியை பார்க்கலாம். டாக்டர், எங்க பொண்ணுக்கு எப்படி இருக்குங்க டாக்டர்? சார் உங்கள் பொண்ணுக்கு காலில் ரொம்ப பலமாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அவங்களால இப்போது நடக்க முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. இன்னொரு 3 days நீங்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டியிருக்கும். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களால ஃப்யூச்சரில் நடக்க முடியுமா இல்லையாங்கிறது எங்களால் சொல்ல முடியும் சார். ஐயோ கீர்த்தி, என்னங்க இது இப்படி சொல்கிறாங்க? ஐயோ அம்மா, நீங்கள் அழாதீங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எதையும் சொல்ல முடியும். அவங்களுக்கு சரியாயிரும். நீங்கள் அழாமல் இருங்க. டாக்டர், எங்க பொண்ணை நாங்க பார்க்கலாங்களா? ஓகே பாருங்க. பட் பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. ஓகே? சரிங்க டாக்டர். அம்மடி கீர்த்தி, என்னம்மா இதெல்லாம் இப்படி கட்டு போட்டுட்டு படுத்திருக்கியடி? அம்மா நீ அழாதம்மா, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடி ஒன்றும் இல்லை? ஐயோ டாக்டரு உன்னால நடக்க முடியாதுன்னு சொல்றாங்கம்மா. அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, சரியாயிரும். என்னங்க பார்த்தீங்களாங்க நம்ம கீர்த்திய எப்படி படுத்து கிடக்குறா? நம்ம யாருக்கு என்னங்க பாவம் பண்ணணும்? நீ இப்படி அழுதுகிட்டே இருக்காத சாந்தி. நீ தான் பிள்ளைக்கு தைரியம் சொல்லணும். இப்ப என்ன ஆயிப்போச்சு? காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, அவ்வளோதானே. எத்தனை லட்சம் செலவானாலும் என் பொண்ணை நான் நடக்க வைக்கிறேன், போதுமா? கீர்த்தி, என்னை மன்னிச்சிரு கீர்த்தி. நான் சரியாக பார்த்து ஓட்டியிருந்தா இப்படி ஆயிருக்காதுல்ல. ஐயோ இல்லை கிருஷ்ணா, அதெல்லாம் இல்லை. என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். சாந்தி, இப்படி நீங்க நின்று அழுதுகிட்டே இருந்தா பிள்ளைக்கு யாரு தைரியம் சொல்றது? நீ தைரியமா இருந்தா தானே அவளும் தைரியமா இருப்பா. என்னால் தாங்க முடியலைங்க, அதனால தான். மச்சான், இங்கே இத்தனை பேர் நின்னா டாக்டர் வந்தால் திட்டுவாங்க. பிள்ளை கூட சாந்தி இருக்கட்டும், நாம் எல்லாம் வெளியே நிற்போம் வாங்க. சரி மச்சான். ரொம்ப வலிக்குதாமடி? இல்லைம்மா, வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வலியெல்லாம் எதுவும் இல்லை. சாந்தி, இங்க நிறைய பேர் இருக்க முடியாது, அதனால நீ பிள்ளை கூட இரு. நான் சரோஜா, மாப்பிள்ளை, மச்சான் எல்லாரையும் கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. எங்க வரும்போது அத்தையை கூட்டிட்டு வாங்க. பாவம், கீர்த்திக்கு அடிபட்டுடுச்சுன்னதும் வரேன்னு அழுதுகிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் வண்டியில் இடம் இல்லைன்னு இருங்க அத்தை, நாங்கள் போய் பார்த்துட்டு உங்களை கூட்டிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு வந்தோம். சரி சாந்தி, நான் இவங்களை விட்டுட்டு அம்மாவை கூட்டிட்டு வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன். நீங்க பத்திரமா இருங்க. சரிங்க. என்ன இது? கீர்த்தி வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் கூட பண்ணல. ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? ஒருவேளை இந்த கிருஷ்ணா வீட்டுக்கு போய் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பானோ? எல்லாரும் இருந்தாலும் ஒரு மெசேஜாவது பண்ணுவாளே, அது கூட பண்ணலையே. என்னவா இருக்கும்?